இந்த டெக்னாலஜிங்கிறது வந்து நாங்கள் இதுக்கு பேர் வந்து டிமாண்ட் மேட்ச்னு சொல்லியிருக்கோம். இதோட ஒரு ரியல் பெனிஃபிட் என்னன்னாங்க, இப்போ கம்ப்ரெசர் வந்து 70-80% கம்ப்ரெசர் வந்து ஃபிக்ஸ்ட் ஸ்பீட், அதாவது கம்ப்ரெசர் ஒரே ஸ்பீடில் ஓடும். பட் கஸ்டமருக்கு வந்து கம்ப்ரெஸ்ட் ஏர் வந்து டிமாண்ட் வந்து ஒரே இதில் இருக்காது, வேரி ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருந்து செகண்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட்ல இருந்து தேர்ட் ஷிஃப்ட்ல வேரி ஆகும். ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள மினிட் டு மினிட் கம்ப்ரெசர் ரிக்குவயர்மெண்ட் வேரி ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் கம்ப்ரெசர் வந்து எப்பவுமே ஒரே இதில் ஓடிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது, கம்ப்ரெசர் வந்து விட்டு ஓடும், ஒரு ரேஞ்சில் விட்டு ஓடும். அது பண்ணும்போது பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும். இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி எப்படின்னா, கம்ப்ரெசர் வந்து ஒரே ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக ஓடும். ஆனால் அதே சமயத்தில் கஸ்டமருக்கு வந்து வேணுங்கிற ஏர் மட்டும்தான் டெலிவர் பண்ணும். அது பண்ணும்போது பவர் கன்சம்ஷன் கம்மியாகுது. ரெண்டாவது, இது விட்டுட்டு ஓடுற ஒரு சூழ்நிலையை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ரெசரோட ரிலையபிலிட்டி ஜாஸ்தியாகும். ஸோ அதான் மெயினாக இந்த டெக்னாலஜியோட பெனிஃபிட் வந்து அதுதான். இப்போ அதை எப்படி இது பண்ணுறாங்க, விஎஃப்டின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குங்க. ஏசிலெல்லாம் இன்வெர்ட்டர்ன்னு சொல்லுவோம். அதே டெக்னாலஜி கம்ப்ரெசர்லையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஎஃப்டி வந்து இதே மாதிரி வேணுங்கும் போது ஸ்பீடை மாற்றி ஃப்ளோ மாற்றி கொடுக்கும். பட் அந்த விஎஃப்டி ஒன்று செலவு ரொம்ப ஜாஸ்தி, காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. 30 ஃபிக்ஸ்ட் கம்ப்ரெசரை விட இது 30% ஜாஸ்தியாக வரும் விஎஃப்டி. அதே சமயத்தில் எலக்ட்ரானிக்ஸ், அதில் அந்த ஹார்மோனிக்ஸ், இந்த ஃபில்டர்ஸ், அதெல்லாம் அந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளெக்சிட்டி விஎஃப்டியில் இருக்கும். இது வந்து பியூர்லி மெக்கானிக்கல் சிஸ்டம், வெரி லிட்டில் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல். மெக்கானிக்கலாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால ரிலையபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. ஸோ இது வந்து உலகத்தில் த ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் பீயிங் லான்ச்ட். எந்த கம்பெனிக்கும் இந்த டெக்னாலஜி இல்லை. நாங்கள் இதை டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த கடந்த ஒரு வருஷமாக இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணாததில்லை. 6%-17% மட்டும் சேவிங்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்திருக்கு. ஆவரேஜாக அரவுண்ட் 8 to 10% சேவிங்ஸ் ஹஸ் பின் ரியலைஸ். ஸோ அது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட். இது இப்போ வாங்கினாங்கன்னா, இந்த டெக்னாலஜி இருக்கிற மெஷினை வாங்கினாங்கன்னா, இந்த டிவைஸ்க்கோசரம், இந்த டிவைஸோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ்லேயே 6-7 மாதத்துல பணம் திரும்பி வந்தது. ஸோ அதுதான் இந்த மெயின் பெனிஃபிட்.